மத்தேயு 12ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது பாருங்க. இயேசு சொல்றாரு, யூதர்கள் என்ன சொன்னாங்கன்னா, யூதர்கள் ரொம்ப பெரிய விஷயமா எதை நினைச்சாங்கன்னா, அவர்களுடைய ஆலயத்தை, சாலமோனின் தேவாலயம் உசுறு அவங்களுக்கு என்னது உசுறு. அதனாலதான் சொல்லுவாங்க சங்கீதம் 137 எருசலேமே நான் உன்னை மறந்தா என் வலதுகை தொழிலை மறக்கட்டும். அதனால தேவாலயம் அப்படின்னு வந்துருச்சுன்னு சொன்னா, உசுரா தேவாலயம்னா தேவாலயம் தேவாலயங்களுக்கு பெருசு. ஏன்னா தேவாலயத்துல என்ன இருக்குதுன்னா, தேவாலயத்துல உடன்படிக்கை பெட்டி இருக்குது. அந்த பெட்டியின் மத்தியில இருந்து கர்த்தர் பேசக்கூடியவரா இருக்கிறார் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. அதனாலதான் தானியேல் கிட்டத்தட்ட 700 மைலுக்கு அந்த பக்கம் கொண்டு போய் அவனை சிறை வச்சாலும் பாபிலோன்ல பலகணி வழியா நின்று முழங்கால் படியிட்டு அந்த திசையை நோக்கி, தேவாலயம் எங்க இருக்குதோ அந்த திசையை நோக்கி தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணினான். ஏன்னா சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டி முடிச்சு அதை பிரதிஷ்டை பண்ற நேரத்துல நிறைய பலிகளை அவர் செலுத்தினார். 1000 பலிகளை செலுத்தினார். பலிகளை செலுத்திட்டு தேவனை நோக்கி பார்க்கும்போது வானத்திலிருந்து அக்னி வந்து அந்த பலிகளை எல்லாம் பட்சித்தது. அப்ப சாலமோன் கிட்ட கர்த்தர் பேசுறாரு, என்ன செய்யணும்னா அவனுக்கு ஒண்ணு இல்லை, இந்த ஆலயத்தை நான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன் ஆண்டவரே, ஒருவேளை இந்த ஆலயத்தை நோக்கி இனி வரக்கூடிய நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கிருந்து கையை உயர்த்தி, எங்கிருந்தாலும் சரி, இந்த ஆலயம் இருக்கிற நேரத்துல இந்த இடத்துல இந்த திசையை நோக்கி கைகளை உயர்த்தி அவங்க என்ன வேண்டிட்டாலும் சரி அதை நீங்க கொடுத்துருங்க. இஸ்ரவேலர்களுக்கு மட்டுமா இல்ல, அந்நியன் அந்த வழியா போனாலும் நின்னு கையை உயர்த்தினானா அவன் கேட்டதை கொடுத்துருங்கன்னு சொல்லி சாலமோன் ஜெபம் பண்ணினான். சாலமோனுடைய ஜெபம் இதுவரையிலும் கர்த்தர் கேட்டுக்கொண்டேதான் இருக்கு. என்ன சொன்னாரு சாலமோனுக்கு? இந்த ஆலயத்திலிருந்து ஏறெடுக்கப்படும் அல்லது இந்த ஆலயத்துல ஏறெடுக்கப்படக்கூடிய எல்லா விண்ணப்பங்களுக்கும் என் கண்கள் திறந்ததா இருக்கும், என் காது கவனிக்கக்கூடியதா இருக்கும். அப்போ தானியேல் தேவாலயத்தை நோக்கி அந்த திசையை நோக்கி அவர் ஜெபம் பண்றார். தினமும் 3 வேளை என்ன பண்றாரு? ஜெபம் பண்றார். பரிசுத்தவான்கள் எல்லாரும் தேவாலயத்தை குறித்து பக்தி வைராக்கியம் பாராட்டினார். அல்லேலூயா. இப்ப இயேசு வந்துட்டார். சொல்லுங்க. இப்ப இயேசு வந்து என்ன சொல்றாரு? மத்தேயு 12:6 வாசிங்க. தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா.